ஹலோ எவ்ரிவன். இன்னைக்கு நான் ஒரு 3 டெவலப்மெண்ட் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்துட்டு உங்களுக்கு சொல்லலான்ட்டு தான் சர்வீஸ் ஸ்டுடியோ ஓப்பன் பண்ணி வச்சிருக்கேன். ஸோ குயிக்கா முடிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஒன் என்னன்னா, ஒரு பட்டன் நம்ம யூஐல ஷோ பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணணும்? இந்த பட்டன் வச்சுட்டு ட்ராக் பண்ணி போடுவோம் 1. ஸோ இன்னொரு டிப்ஸ் இருக்கு. ஸோ அது என்னன்னா, இப்போ நான் ஒரு கிளையண்ட் ஆக்ஷன் கிரியேட் பண்ணிட்டேன்னு வைங்க. இங்கே வந்துட்டு ஆட் கிளையண்ட் ஆக்ஷன் கொடுத்துட்டு, இந்த கிளையண்ட் ஆக்ஷனை நான் ட்ராக் பண்ணி யூஐல போட்டேன்னா எனக்கு பட்டன் ஜென்ரேட் ஆயிரும். அந்த பட்டனுக்கான ஹேண்ட்லர் வந்துட்டு அந்த நீங்கள் எந்த ஆக்ஷனை ட்ராக் பண்ணி போட்டிங்களோ அது ஆட்டோமேட்டிக்காக அசைன் ஆகிக்கும். ஓகேங்களா? ஸோ இது நம்பர் 1. அண்ட் இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரக்சர்ஸ் இப்போ நம்ம கிரியேட் பண்ணோம்னு வைங்களேன். இப்போ ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணோம்னா ஆட் ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டு அந்த ஸ்ட்ரக்சருக்கு நேம்லாம் கொடுத்துட்டு ஆட்ரிபியூட்ஸ் இதெல்லாம் பண்ணுவோம். இது ஜென்ரலாக நம்ம ஒரு ஸ்ட்ரக்சரை கிரியேட் பண்ணுறது எப்படின்றது ஃபாலோ பண்ணுறோம் இல்லையா? இப்போ நான் ஒரு என்டிட்டி அப்படியே எனக்கு ஸ்ட்ரக்சராக வேணும். இப்போ இந்த யூசர் என்டிட்டி இருக்குன்னா இது எல்லாமே எனக்கு ஸ்ட்ரக்சராக வேணும்னா நம்ம யூஸ்வலாக என்ன பண்ணுவோம், ஸ்ட்ரக்சர்ஸில் போயிட்டு அந்த ஒவ்வொரு இதை தூக்கி போடுவோம், கிரியேட் பண்ணிருப்போம் இல்லைங்களா? நீங்கள் அந்த என்டிட்டியை அப்படியே ஸ்ட்ரக்சராக கிரியேட் பண்ணோம்னா இதை டைரெக்டாக இப்படி ட்ராக் பண்ணி போட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு கிரியேட் பண்ணி விட்ரும். தேவையான ஃபார்மேட்லாம் வச்சு கிரியேட் பண்ணி விட்ரும். பாருங்கள், ஐடி வந்து இன்டீஜராக மாற்றிடும். ஓகேங்களா? ஸோ அந்த என்டிட்டியோட ஸ்ட்ரக்சரை ஆட்டோமேட்டிக்காக இது கிரியேட் பண்ணிடும். ட்ராக் பண்ணி போட்டுக்கலாம், இல்லை நீங்கள் காப்பி பேஸ்ட் கூட பண்ணிக்கலாம், அதுவும் ஒர்க் ஆகும். ஸோ இது வந்து நம்பர் 2. நம்பர் 3 வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்ட்ரக்சர்ஸ் இப்படி ஆட் பண்ணுவீங்க. இன்னொரு ஆப்ஷன்ஸ் இருக்குது. இது நிறைய பேர் பார்த்துருப்பீங்களா, இல்லை எத்தனை பேர் யூஸ் பண்ணியிருப்பீங்கன்னு தெரில. ஆட் ஸ்ட்ரக்சர் ஃப்ரம் ஜேசன் அப்படின்ட்டு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்துட்டு நீங்கள் உங்கள் ஜேசனை இன்புட்டாக கொடுத்துட்டீங்க, அப்புறம் ஸ்ட்ரக்சர் நேம் கொடுத்துட்டிங்கன்னா அதுவே உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணி விட்ரும். எக்ஸாம்பிளுக்கு நான் ஒரு டம்மி ஜேசன் எடுக்கிறேன். இது வந்து எக்ஸாம்பிள் ஜேசன் காப்பி பண்ணிக்கிட்டேன். இப்போ இந்த 2 ஜேசன் ஸ்ட்ரக்சர்ஸையும் நான் டெலீட் பண்ணிடுறேன். ஓகேங்களா? ஆட் ஸ்ட்ரக்சர் ஃப்ரம் ஜேசன், இதில் ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டேன். நேம் வந்துட்டு நீங்கள் கொடுத்துக்கலாம், கொடுக்காமலாம் இருக்கலாம், ஆப்ஷனல் தான். இப்போ நான் ஒரு க்ளாசரி அப்படின்ட்டு ஒரு ஸ்ட்ரக்சர் நேம் கொடுத்துட்றேன், க்ளாசரி மெயின். ஓகே, ஆட் ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டேன் அப்படின்னா, ஸோ இந்த க்ளாசரி மெயின்கிறது தான் அந்த பேரண்ட் ஜேசன். அதுக்குள்ளே வந்துட்டு கிளாஸ் டிவ் அப்படின்ட்டு இருக்கு, இதை தனியாக ஒரு ஸ்ட்ரக்சராக க்ரியேட் பண்ணியிருக்கு. ஸோ அந்த மாதிரி லிஸ்ட் இருக்கிறது, ஐ மீன் செப்பரேட் ஸ்ட்ரக்சர்ஸாக அதுவே க்ரியேட் பண்ணி விட்டுருச்சு. நீங்கள் ஜேசனாக போட்டிங்க, ஸோ உங்களுக்கு தேவையான ஸ்ட்ரக்சரை அஞ்சே அவுட் சிஸ்டம்ஸே க்ரியேட் பண்ணி கொடுத்துருச்சு. ஸோ இது வந்து நம்பர் 3. நம்பர் 4 வந்துட்டு அடிஷ்னலாக இன்னொன்று என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ ஒரு என்டிட்டி ஆட் பண்ணுறோம் இல்லைங்களா? இப்போ எம்ப்ளாயி அப்படின்ட்டு நான் ஒரு என்டிட்டி ஆட் பண்ணிட்டேன். இப்போ இதில் வந்துட்டு ஒரு 100 ரெக்கார்ட்ஸ் 200 ரெக்கார்ட்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ரெக்கார்ட்ஸ் நான் குயிக்காக டெலீட் பண்ணணும் அப்படின்னா என்ன பண்ணலான்னா, இது நான் ஆல்ரெடி ஒரு அசம்ஷன் வச்சுக்கோங்க, நான் இந்த எம்ப்ளாயி என்டிட்டி ஆட் பண்ணிட்டேன், இதில் ஒரு 200 ரெக்கார்ட்ஸ் இருக்குது, ஃபுல்லாக எம்டி பண்ணணும், டேபிள் எம்டி பண்ணணும் அப்படின்னா இதை வந்துட்டு கட் பண்ணிவிட்டு அகெயின் பேஸ்ட் பண்ணிங்க அப்படின்னா இப்போ அந்த டேட்டா வந்து டெலீட் ஆகிருக்கும். பேஸ்ட் பண்ணிவிட்டு பப்ளிஷ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறப்ப இந்த என்டிட்டி வந்து எம்டி ஆகிருக்கும் ஃபுல்லாகவே, அதாவது டேட்டா எதுவுமே இருந்திருக்காது. இது வந்து குயிக்காக ஒரு என்டிட்டி எப்படி டெலீட் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு விஷயம். ஸோ இதை நீங்கள் எப்போ பண்ணணும் அப்படின்னா, இப்போ நான் சொன்ன 4th ஆப்ஷன் வந்து எப்போ நீங்கள் பண்ணணும்னா, உங்களோட அப்ளிகேஷன் வந்துட்டு ப்ரொடக்ஷன் போகலை அப்படின்னா நீங்கள் பண்ணிக்கலாம். இப்போ உங்களுக்கு ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் என்டிட்டிஸில் இந்த மாதிரி பண்ணாதீங்க. அதாவது இப்போ வந்துட்டு ஒரு 10 என்டிட்டிஸ் வந்து ஆல்ரெடி ப்ரொடக்ஷனில் இருக்குது, யூஎட்லலாம் இருக்குது அப்படின்னா அதில் இந்த மாதிரி கட் பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும், இந்த கரண்ட்டாக இந்த டெவ் என்வரான்மெண்ட்டில் நீங்கள் பண்ணுறீங்கன்னா டெவ் என்வரான்மெண்ட்டில் இந்த என்டிட்டி வந்து எம்டி ஆயிரும் இல்லைங்களா? இதை நீங்கள் டிப்ளாய்மெண்ட் பண்ணுறப்ப டெவ் டு கியூஏலையும் இதை அஃபெக்ட் பண்ணும். ஸோ இதை பண்ணும்போது கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். இந்த கட் பேஸ்ட் பண்ணிவிட்டு பப்ளிஷ் பண்ணிங்கன்னா நீங்கள் டிப்ளாய் பண்ணுறப்ப கியூஏ என்வரான்மெண்ட்டு அப்புறம் அதர் ஹையர் என்வரான்மெண்ட்ஸ் எல்லாத்துலேயுமே இது எம்டி பண்ணி விட்ரும். ஸோ அப்படின்னா உங்களோட டேட்டா வந்து லாஸ் ஆயிரும். ஓகேங்களா? டேட்டா வந்து நம்ம திரும்ப எடுத்துக்கலாம். எப்படின்னா, நீங்கள் இந்த கட் பண்ணி பேஸ்ட் பண்ணுறப்ப அவுட் சிஸ்டம்ஸ் என்ன பண்ணும், இந்த எம்ப்ளாயிங்கிற
ஓல்டு எம்ப்ளாயி அந்த ரெக்கார்ட்ஸோட இருக்கிற அந்த பழைய டேபிளோட டேட்டாவை ஒரு ரெப்ளிகா பண்ணி வச்சுக்கும். ஓகேங்களா? பேக்கப் காண்டி. அது ஒரு 15 டேஸ்க்கு உங்களுக்கு அவைலபிளா இருக்கும். அதை பண்ணிட்டு இதை வந்து கரண்ட் டேபிளா ஆக்டிவா வச்சுக்கும். ஸோ அப்படிதான் நடக்கும். நீங்க சப்போஸ் இன்கேஸ் அந்த மாதிரி ஒரு தப்பு பண்ணி அது ப்ரொடக்ஷனுக்கே போயிட்டாலும் டோன்ட் வரி, அதை குயிக்காகவே நம்ம ரிட்ரீவ் பண்ணிக்கலாம். எஸ்கியூல்ஸ் வச்சு நம்ம பேக்கப் வச்சு ரீஸ்டோர் பண்ணிக்கலாம். பட் நான் சொன்ன சினாரியோஸை ஃபாலோ பண்ணி இந்த மாதிரி ட்ரிக்ஸை வந்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? இல்லை இப்போ நான் இப்போ தான் புதுசாக ஒரு என்டிட்டி கிரியேட் பண்ணியிருக்கேன், அது எந்த என்வரான்மெண்ட்லேயும் ஹையரில் இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன வேணால் ப்ளே பண்ணலாம் அதில். ஸோ நோ வரிஸ். இந்த 4 டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். என்னோட நெக்ஸ்ட் வீடியோவில் அதர் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி வேறு எதுனா சொல்ல முடியுமான்னு பார்க்குறேன். தேங்க்யூ.